எல்லாருக்கும் வணக்கம். இவங்க இவ்வளோ பெரிய மனுஷங்க நம்ம ஸ்டேஜில் இருக்காங்க. இவங்கள தாண்டி எனக்கு என்ன சொல்ல முடியும்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி நம்ம காளீஸ்வரன் ஐயா அவங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல் செஷன் கொடுத்தாரு. மிஸ்டர் செல்வகணேஷ் ஐயா எவ்வளோ பெரிய நல்ல அட்வைசஸ் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹரிவரசன் சார் வந்து ப்ராக்டிக்கலாக எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கப்புறமும் 2 பேர் இன்னும் பேச போகிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் சொல்லாததான் நான் என்ன சொல்ல முடியும்னு தெரியல. நானும் உங்களை பார்த்து ஒரு இன்ஜினியர் தான். ஸோ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கமும் ஒரு பொறாமையும் கூட இருக்குது. ஏன்னா நான் எதுக்கு இன்ஜினியரிங் காளீஸ்வரன் சார் கேட்கும்போது நான் உட்காந்து அங்கே யோசிச்சுட்டு இருந்தேன். உனக்கு என்ன குறிக்கோள்னு என்னை கேட்டிருந்தா கட்டாயமாக அப்போ இல்லை இப்போவும் நான் அப்படி தான் சொல்லுவேன், எனக்கு தெரியலையே அப்படின்னுட்டு. அந்த மாதிரி தான் இன்ஜினியரிங் படித்தோம், வந்தோம். கடவுள் புண்ணியத்தில் ஒரு வேலை கிடச்சிது, அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவ்வளோ ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறது பார்க்கும்போது நான் யோசிச்சுட்டு ஏன் நமக்கெல்லாம் இது அப்போ கிடைக்கல அப்படின்னு ஒரு ஏக்கமும் ஒரு பொறாமையும் தான். அதுதான் உண்மை. ஸோ அது இவ்வளோ கிடைக்கும் போது அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க ப்ளீஸ். படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது, படித்து முடிச்சுட்ருக்கவங்களும் இங்கே இருக்காங்க. படித்து முடிச்சுட்ருக்கவங்க சரி நமக்கு தான் படிச்சிருச்சு, வேலை கிடச்சிருச்சு, அவ்வளோதான் லைஃபு. அப்படி கிடையாது. வேலை மட்டுமே லைஃப் கிடையாது. அதுக்கு தாண்டி லைஃபுங்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு நொடியும் எப்படி சந்தோஷமாக அனுபவித்து மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்தது வந்து பிஹேவியரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். காளீஸ்வரன் ஐயா சொன்னபடி கொடுத்தது முகவரி. இந்த ஏஜில் எனக்கே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது கட்டாயம் உங்களுக்கு எல்லாருக்கும் அது வந்து கிடைக்கும், அமையும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.